சார் லைஃப்பில் நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நோயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் அதுக்கே பயந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். மாஸ்டர் ஹெல்த் செஃப் எந்த வயசில் நமக்கு தேவை, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்போ நிறைய பேர் நான் போய் டாக்டர்கிட்ட பார்த்தாலே எனக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பட் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் என்ன அவசியம் இருக்குது, எந்த வயசில் கண்டிப்பாக பண்ணணும்? இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பற்றி பேசுறதுனாமா, நமக்கு கோவிட் வந்து 2019 வந்தது. இன்னைக்கு we are in 2026. So we are around 7 years post COVID. Yes, sir. The concept of master health checkup was irrelevant before 2019 for youngsters. ஆமாம் சார். யங்ஸ்டர்ஸுக்கு நமக்கு வந்து மாஸ்டர் ஒரு 50 வயசுக்கு மேலே இருந்தால், 45க்கு மேலே இருந்தால் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, வந்து மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம்னு முன்னாடி நினச்சிட்டு இருக்கோம். இந்த கோவிடுக்கு அப்புறம் we have vaccinated the entire world. உலகத்தில் உள்ள 95% ஆஃப் த பீப்புளுக்கு மேலே எல்லாருக்குமே கோவிட் வேக்சின் போட்டிருக்கோம். இந்த கோவிட் வேக்சினுடைய ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன் இஸ் ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி ஆஃப் த பிளட். அதனால தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 18 வயசில் ஹார்ட் அட்டாக். திஸ் மே பி அ வெரி ரேர் ஒன். இந்த கோவிட் வேக்சின் வந்து பெரிய நன்மை செய்திருக்கு. பட் அதோடைய சிறு குறைபாடுகள் இந்த ஹைப்பர் கோயாகுலபிலிட்டி. அதனால் இதில் வந்து நான் ஒரு ஏஜை வரையறுத்து இந்த வயசு வரைக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வேண்டாம், இதுக்கப்புறம் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அது தவறாக நடத்தி கொண்டு போகணும். உங்களுக்கு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக 45 வயசுக்கு மேலே இருந்தால் மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. 35 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளால் முடிஞ்ச அளவு பண்ணிக்கோங்க. 25 to 35 கூட பண்ணிக்கிறது நல்லது தான். இல்லை லெஸ் தென் 25 பிகாஸ் த இன்சிடென்ஸ் இஸ் வெரி லோ, யூ கேன் இக்னோர். Dr. Srivarma's Vajicare, his wellness for her happiness.